Hi, hello, welcome to my channel. நான் உங்க ஷரேகா. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு யூனிக்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது தனியா சட்னி. இந்த சட்னி வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. உங்கள் டைஜஷனை ரொம்ப ஈஸ் பண்ணும். அதுவும் மோஸ்ட்டாக டெலிவரியான உமனுக்கு ரொம்பவே நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு கப் எடுத்துருங்க, தக்காளி 2 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரா, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கடுகு, உப்பு, எண்ணெய், அப்புறம் ஒரு 5 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு கப் எடுத்துருங்க, தக்காளி 2 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரா, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கடுகு, உப்பு, எண்ணெய், அப்புறம் ஒரு 5 பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது தக்காளியை இப்போ டைரெக்டாக ஃபயரில் இப்படி வச்சு ஹீட் பண்ணுங்க. நல்லாவே பண்ணணும், ஸ்கின் எல்லாம் பிளாக் ஆகிற வரைக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா தீயில போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி பிளாக் ஆகிருக்குன்னு. இந்த ஸ்கின் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பூண்டை பண்ணலாம் வாங்க. பூண்டையும் இப்போது இந்த மாதிரி பிளாக்காக பண்ணிடலாம். இப்போது ரோஸ்ட் பண்ண தனியா, பெப்பர், ஜீரா 3ஐயும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து நம்ம வந்து தக்காளியும் பூண்டு கூட சேர்ந்து மறுபடியும் அரைக்கணும். இப்போது அந்த பேஸ்ட்டை வந்து ஃபைனாக அரைச்சாச்சு, தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டேன். இப்போ வந்து தாளிச்சிடலாம். இப்போ தவா சூடாயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னாலும் விடலாம், இன்னாட்டி வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லது. நான் இப்போ நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். சூடானதும் கொஞ்சம் கடுகு வெடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ கடுகு வந்து வெடிச்சாச்சு. பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே ஆயிலெலாம் பிரிஞ்ச உடனே அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இதை நீங்கள் ரைஸ் கூட நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லாட்டி ராகி களி கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. லவ் ஆல், சர்வ் ஆல். Please like, share, and subscribe this video.